நம்மளோட பிளானெட்டில் இது வரைக்கும் ஹியூமன்ஸால் எத்தனையோ சக்தி வாய்ந்த விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி யார் ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு போக போகிறாங்க அப்படின்னு நடந்த ரேஸை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பட் இதே மாதிரி பூமியோட மையப்பகுதி யார் ஃபஸ்ட்டு போக போகிறாங்க அப்படின்னு நடந்த ஒரு ரேஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வரலாறு கொஞ்சம் புரட்டி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த விஷயத்தை யார் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே அமெரிக்கா தான் ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்க எவ்வளோ தான் ட்ரை பண்ணுவே பூமியோட மையப்பகுதி அவங்களால ரீச் பண்ண முடியல. பட் 4 கிலோமீட்டர்ஸ் தான் அவங்களால டோட்டலாக வெயிட் பண்ண முடிச்சு. இதை பார்த்துனே ரஷ்யா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. உடனே கோலா டீப் ஹோல் அப்படிங்கிற விஷயத்தை 1970s காலகட்டத்தில் ஆரம்பிச்சாங்க. அண்ட் தொடர்ந்து 14 வருஷம் ட்ரில் பண்ண பிறகு அவங்க எவ்வளோ ரீச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியோட மையப்பகுதியில் ஜஸ்ட் 12 கிலோமீட்டர் தான் அவங்களால தோண்ட முடிச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போதுமான ஃபைனான்ஸ் சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிறதால அதை டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதை பற்றி எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பியுமே இந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்தை சைனா ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த டைம் அவங்க கன்ஃபார்மாக நாங்கள் 30 கிலோமீட்டராக தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தொடர்ந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிஜமாலுமே இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நிஜமாலுமே சைனா பூமியோட மையப்பகுதி ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.